வணக்கம். ராமநவமி நாளன்று 3 யோகங்கள் ஒன்றாக இணைகின்றன. இந்த 3 யோகங்கள் ஒன்றாக இணைகின்ற இந்த நேரத்தில் இதை செய்தால் நம் வாழ்க்கையே மாறும். 3 யோகங்கள் ஒன்றாக கூடுகின்ற இந்த நேரத்தில் எதை செய்தால் ராமருடைய முழு அருளையும் நாம் பெற முடியும், எப்படி வழிபட்டால் நமக்கு செல்வமும் நன்மையும் கிடைக்கும், அன்று செய்ய வேண்டிய நெய்வேத்தியங்கள் வழிபாடுகள் என்னென்ன அப்படின்றது இந்த பதிவில் நாம் விரிவாக சென்று பார்க்கலாம். எந்த ஒரு சுப காரியங்கள் செய்ய ஏற்றதல்ல என்று மனிதரால் ஒதுக்கப்பட்ட திதி தாங்க நவமி திதி. இந்த நவமி திதியில ராமர் அவதரித்த நாள். அந்த நவமி திதிக்கே ஒரு சிறப்பு வந்துள்ளது. திருமாலின் தசாவதாரங்களில் 7வது அவதாரமாக சொல்லப்படுவதுதான் இந்த ராம அவதாரம். எல்லா அவதாரங்களிலே இந்த ராம அவதாரம் உயர்ந்த பதவியை கொண்டுள்ளது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ராம அவதாரத்துக்கு அப்படி என்ன ஒரு முக்கியத்துவம் அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வமா இருக்குங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா, தெய்வமா இருந்தவர் மனிதனாய் பிறந்து பலவிதமான கஷ்டங்களை கடந்து ஒரு மனிதன் எப்படி வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று வாழ்க்கையை வாழ்ந்து காட்டிய ஒரு உன்னதமான அவதாரம் தாங்க இந்த ராம அவதாரம். அதனாலேயே தசாவதாரங்களிலே மிக பெரிய அவதாரமாக கருதப்படுவது இந்த ராம அவதாரம். ராமர் அவதரித்த இந்த தினத்தை தான் நம்ம ராமநவமி அப்படின்றது ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இந்த ராம அவதாரத்தின் நோக்கம் என்ன அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம உலகத்தில் இருக்கின்ற தீயவைகளை அழித்து தர்மத்தை நிலைநாட்டக்கூடிய ஒரு அவதாரம் தான் இந்த ராம அவதாரம். இவ்வளவு சிறப்பு கொண்ட இந்த ராம அவதாரத்தின் ராமநவமியாக நம்ம கொண்டாடுகின்றோம். இந்த ராமநவமி இந்த வருடத்துல எப்ப நம்ம கொண்டாடணும் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. வாங்க அதை பார்க்கலாம். 6/4/2024 ஞாயிற்றுக்கிழமை இந்த ராமநவமி ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படுகிறதுங்க. 6ஆம் தேதி அதிகாலை 1 மணிக்கு தொடங்கி 7ஆம் தேதி அதிகாலை 12:25க்கு முடிவடைகிறதுங்க. இப்ப ராமர் பிறந்த புனர்பூசம் நட்சத்திரம் 5ஆம் தேதி காலை 10:48 தொடங்கி 6ஆம் தேதி காலை 10 வரை இருக்குங்க. அதனால நம்ம 6ஆம் தேதி தான் ராமநவமியாக உலகம் எங்கும் கொண்டாடப்படுகிறதுங்க. இப்ப ராமநவமி எந்த நேரத்துல கொண்டாடணும், எப்படி நம்ம வழிபாடு செய்யணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டோங்க. இப்போ 3 யோகங்கள் ஒன்றாக கூடியிருக்கு அப்படின்றது நம்ம சொல்லியிருந்தோம். அந்த யோகங்கள் என்னென்ன அப்படின்றது பார்க்கலாம். முதல் யோகம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ரவி புஷ்ப யோகம், ரவி யோகம், சர்வார்த்த சித்தி யோகம். மொத்தம் 3 யோகங்கள்ங்க. 1 ரவி யோகம், ரவி புஷ்ப யோகம், சர்வார்த்த சித்தி யோகம். இந்த 3 யோகங்கள்ன்றது ரொம்ப முக்கியமான யோகங்கள்ங்க. இப்போ இந்த யோகங்கள் வந்துகின்ற இந்த நேரத்தில் நாம் இதை செய்தால் நமக்கு வாழ்க்கையில பலவிதமான நன்மைகள் கிடைக்கும், நம் வாழ்க்கையே மாறும் அப்படின்றது சொல்லியிருந்தோம். அது என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 3 யோகங்கள் ஒன்று கூடுவது அப்படின்றது ரொம்ப விசேஷமானது. இந்த நேரத்துல நம்ம என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா, ஒரு புது தொழில் தொடங்கலாம், ஒரு சுபகாரியங்கள் செய்யலாம், வீடு கொடுத்தனம் போறது செய்யலாம், அதுக்கப்புறம் படிப்பு நீங்க குழந்தைங்களை என்ன ஸ்கூல்ல சேர்க்கறதுனால சேர்க்கலாம் அப்படின்றது. ஒரு சுபகாரிய செயல்கள் எதுவா இருந்தாலும் ஒரு புது முயற்சி எடுக்கலாம். நீங்க எதனா ஒண்ணு செய்யணும்னு ஆர்வமா இருக்கிறீங்கன்னா அந்த நேரத்துல இந்த யோகங்கள் செய்கின்ற நேரத்தில் நீங்க இதை செய்யலாம். அப்படி செய்தா உங்களுக்கு அது நிச்சயமான ஒரு வெற்றியை தேடி கிடைக்குங்க. அதனால்தான் இந்த யோக நாளில் நீங்க இதை செய்தா உங்களுக்கு வெற்றியே உண்டாகும். அதோடு ராமநவமியும் சேர்ந்து வந்ததுனால ராமருடைய முழு அருளும் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். ராமருடைய அருள் உங்களுக்கு கிடைச்சதுன்னா உங்களுக்கு எல்லா வகையான செல்வங்களும் கிடைச்சதுக்கு சமம். ஏன் அப்படி சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, ராம அவதாரத்தின் தான் தன் மனைவியான சீதா தேவி, மகாலட்சுமியும் சீதா தேவி என்ற அவதாரம் எடுத்தாங்க. இப்ப நம்ம ராமரை வணங்கும் போது சீதா தேவி எப்போ கூட தான் இருப்பாங்க. அதனால நம்ம ராமரை வழிபட்ட மகாலட்சுமி தேவியும் கூட இணைந்து நம்ம 2 பேருடைய அருளும் நமக்கு முழுமையா கிடைக்குங்க. இப்போ ராமர் ரவி குலம் அப்படின்றது சொல்லப்படுகின்றன. ரவி குலம்னா, ரவின்றது சூரிய பகவான். சூரியனுக்கு உரிய தினமாக ஞாயிற்றுக்கிழமை சொல்லப்படுகிறது. இந்த ஞாயிற்றுக்கிழமையும் ராமநவமியும் ஒன்றாக இணைகின்றதுனால நம்ம இந்த ராமநவமி ரொம்ப சிறப்பான நவமியாகவே இந்த வருடத்துல நமக்கு அமைந்திருக்குங்க. அதனால தவறாம அனைவரும் நீங்க இந்த ராமநவமிக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்தால் ராமருடைய முழு அருளும் உங்களுக்கு கிடைக்கும். இப்ப வழிபாடு எவ்வாறு செய்வது அப்படின்றது தெரிஞ்சுக்கலாங்க. இப்ப ராமி நவமி நாளன்று அதிகாலையில் எழுந்து குளிச்சு முடிச்சு வீடெல்லாம் சுத்தம் செஞ்சு உங்களால முடிந்த நெய்வேத்தியங்கள் வைக்கலாம். என்னென்ன நெய்வேத்தியங்கள் வைக்கலாம்னு பாத்தீங்கன்னா, பால் பாயசம், சக்கரை பொங்கல், பானகம், பழங்கள் வைக்கலாம். முக்கியமா ஒரு பழம் வைக்கணும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா
மஞ்சள் நிற பழங்களும் மஞ்சள் நிற இனிப்பு வகைகளும் வைத்து நீங்க வழிபாடு செய்தால் உங்க வாழ்க்கையில மங்களகரமான நிகழ்ச்சி கட்டாயம் நடக்கும். அதனால இந்த செயல்களை நீங்க இந்த நேரத்துல செய்வது ரொம்ப சிறப்பானதுங்க. இவ்வாறு நீங்க ராமருடைய படம் வீட்டுல வச்சிருந்தா சுத்தம் செய்து வைத்து பூக்கள் கொண்டு அலங்காரம் செஞ்சு வழிபாடு செய்யுங்க. அப்படி இல்லைன்னா கோயில்களுக்கு சென்று அங்க கூட நீங்க வழிபாடு செய்து ராமருடைய முழு அருளையே பெறலாம். இந்த ராமநவமி நாளன்று ராமருக்கு உகந்த ராமாயணத்தை நீங்க படிக்கலாம். ராமருடைய கதைகளை நீங்க கேட்பதன் மூலமா கூட உங்க வாழ்க்கையில் இருக்கின்ற பாவங்கள் நீங்கி புண்ணியம் கிடைக்கும். அதனால் இந்த செயல்களும் நீங்க செஞ்சுக்கலாம். ராமாயணத்தை, அதாவது ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் என்ற ராம நாமத்தை கூட 108 முறை நீங்க சொன்னாலும் சரி, அதை எழுதினாலும் சரி, உங்களுக்கு பலவிதமான புண்ணியங்களும் ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும். அதனால தவறாம இந்த ராமநவமியை அனைவரும் ஒன்றிணைந்து விரதம் இருந்து ராமருடைய அருள் உங்களுக்கு முழுமையா கிடைக்க நான் மனதார பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன். இந்த வழிபாடு பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.